நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 10வது வரக்கூடியது இந்த மகரம் ராசி. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்கணும், ஒரு சில விஷயத்தை நீங்கள் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையுமே நீங்கள் இந்த மாதம் அடைய முடியும். அது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவுமே விசேஷமாக விளங்கக்கூடிய ஒரு மாதம் இது அப்படின்னு கேட்டால் அது இந்த பங்குனி மாதம். ஆமாங்க, இந்த பங்குனி மாதத்தில் ராம நவமி கொண்டாடப்படும். இதை ஒரு வழிபாட்டு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் வைபவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை தெய்வ மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமன் சீதாதேவியை மணந்ததும் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கும் மாதமும், ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதமும், சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதமும், திருமாலின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் திகழுது. இவ்வளவு சிறப்புமிக்க பங்குனி மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், இது குறித்த முழுமையான தகவலையுமே நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த மகர ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆமாங்க, உங்களோட ராசிக்குரிய கடவுளும் சிவபெருமான் தான். உங்களோட ராசிக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு பல வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், மறந்துடாதீங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி, ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி இன்பங்கள் தொடர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு சில விஷயத்துல நல்ல வகையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் யோகமும் இருக்கு. ஆமாங்க, இந்த கர்மகாரகன் சனி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் தாயின் வழியில் நல்ல ஒரு நன்மை எல்லாமே கிடைக்கும். உங்களை விட்டு சண்டை போட்டு விலகி போன தாய் வழி உறவுகள் தானாக உங்களை தேடி வந்து பேசும். உங்களுக்கு தேவையான உதவிகளுமே தக்க சமயத்தில் அவங்க செய்வாங்க. உங்ககிட்ட நல்ல மதிப்பை அவங்க எடுப்பாங்க. அதிகமான பயணங்கள் இந்த மாதம் மேற்கொள்ளக்கூடிய யோகம் தான் உங்களுக்கு. அதே போல் மகர ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறவங்க எப்பொழுதுமே சூழலுக்கேற்ப மனநிலையை மாற்றிக்கொண்டு அந்த சூழலை உற்சாகமாக வச்சுருக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க. இருந்தாலுமே உங்களுடைய பொறுமைக்குமே ஒரு அளவு இருக்குது. அளவுக்கு மீறி சோதிச்சா அவங்கள நீங்கள் சும்மா விட மாட்டீங்க. மகர ராசிக்காரங்க அற்புதமானவங்களாகவும் மென்மையானவங்களாகவும் முக்கியமாக நாகரிகம் தெரிஞ்சவங்களாகவும் இருப்பீங்க. ஆனால் நேரம் வருதும்போது மட்டும்தான் உங்களோட உறுதியை காட்டுவீங்க. இந்த சாது விருண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்த மகர ராசி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பாகவும் அமைதியாகவும் இருக்காங்களோ அந்த அளவுக்கு கோபமும் அவங்களுக்கு வரும். அந்த கோபம் கூட ஒரு நியாயமானதாக தான் இருக்கும். எடுத்தமோ கௌதமோன்னு சொல்லி யார் மேலேயுமே தேவையில்லாமலாம் இவங்க கோவப்படவே மாட்டாங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்தவங்க தான் மேசராசிக்காரங்க. உங்களுக்கு இப்போது மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் வந்துடுச்சு. இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் இப்போ தான் நம்ம சொன்னோம் எவ்வளவோ சிறப்பான தினங்கள் எல்லாமே இந்த பங்குனியில் வருதுன்னு. அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேற்றுமொழி மனிதர்களால் நிறைய ஆதாயம் உண்டாகும். வாகனத்தில் மட்டும் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நரம்பு மண்டலம், படபடப்பு போன்றவை அடிக்கடி வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களோட செயல்கள்லையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. மற்றவங்களை நம்பி உங்களோட பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிற வரைக்குமே இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் தவிர்க்க முடியும். மற்றவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க எப்படி செஞ்சுருப்பாங்க, அதை எப்படி முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலையிலே இருக்க வேண்டாம். நீங்களாம் முன்னின்று அந்த உங்களோட பணிகளை செய்கிறது நல்லது. 7 சனி இப்போ விலகிறதுனால தொட்டது துலகும். குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கும். குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்கள் இப்போ செஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போகிறீங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகள் படிப்பு, தொழில், வியாபாரம், மேலும் உத்தியோகத்தில் அனுகூலம் உண்டாகும். களத்தில் இருந்து நரம்பு
மயக்கம் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க. சனி விலகி விட்டுச்சு அப்படின்னா வாகனத்தில் அஜாக்கிரதையாக இருக்காமல் இருக்கணும். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். தன்மையோடனும் இனிமையோடனும் பேசணும். நண்பர்களுக்காக முக்கியமாக ஜாமீன் கொடுக்கறது, உறவுகளுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்களும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காணாமல் போகும். சூரிய பகவானை வழிபடுவது நல்ல ஒரு நன்மையை உண்டாக்கி கொடுக்கும். மேலும் சந்திராசிரம காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். புதன் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால வாகனத்தில் செல்லும் பொழுது மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் மகர ராசி என்பவர்களுக்கு பல வகையிலுமே மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் தரும் ஒரு மாதம் தான் இந்த மாதம். உங்களோட சிறப்பான செயல்களால் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். புதிய முயற்சிகள் எல்லாமே மிகவும் எளிதாக வெற்றி பெறக்கூடிய யோகத்தில் முடியும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே வந்து சேரும். அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான வகையில் முடியும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். சிலருக்கு எல்லாம் குழந்தை இல்லைன்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும். பிரிந்திருந்த கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் இருப்பதன் மூலம் ஒன்று சேரக்கூடிய யோகம் இருக்குது. புதிதாக இந்த திருமண முயற்சிகள் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் சாதகமான யோகம் அமையும். சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சு காட்ட போகிறீங்க. உறவினர் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிற மாதிரியான நிலை வரும். சிலருக்கெல்லாம் வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் அமையும். இதுவரைக்கும் இருந்து உடல் உபாதைகள் நீங்கி உடல் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்பு முனையாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். பணிகளில் நீங்கள் இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்லா சீரும் சிறப்புமாக உற்சாகமாக செயல்படுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. இதெல்லாம் ரொம்பவும் பெரிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச நல்ல வேலைகளை பாராட்டி இருக்க மாட்டாங்க. சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ நடந்துக்கிற கிரக நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கை அதிகரித்து தரக்கூடிய வாய்ப்பு. உயர் அதிகாரிகள் கூட உங்களோட பேச்சுக்கு செவி கொடுத்து கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல ஒரு ஊதிய உயர்வும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாமே சாதகமான நிலையில் இருக்கிறதுனால சலுகைகள் பலவும் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட விற்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமான வகையில் நடக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகள் மறைமுக போட்டிகள் இது எல்லாமே ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மகர ராசி என்பவர்கள் இந்த மாதம் மிகுந்த கவனமாகவும் செயல்படணும். பற்று வரவில் கவனம் கட்டாயம் தேவைப்படுது. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த மாதம் பல வகையிலுமே மகிழ்ச்சி தரும் மாதமாக அமைஞ்சிருக்கு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. விருந்து விசேஷத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பல வகையிலுமே அனுகூலமான மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் செய்கிற சிறப்பான செயல்களுக்கு உரிய பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட துணை பக்க பலமாக அமையும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே என்னால் பார்த்துக்க முடியும், என்னாலே சால்வ் பண்ண முடியுங்கிற அளவுக்கு மன தைரியம் மன உறுதி ஏற்படும். உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா 2, 5, 11 சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனமாக எச்சரிக்கையாக செயல்படணும். அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தா சனி மற்றும் வெள்ளி. இந்த அதிர்ஷ்ட கிழமையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு பல வகையிலையுமே சாதகமான முன்னேற்றத்தை தரும் வகையில் அமையும். பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வருவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நீங்கும். முருகப்பெருமானின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம். அதே போல் நீங்கள் சனிக்கிழமையில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறதுமே உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆமாங்க, செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு, அதுவும் செவ்வரளி மலரை அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வருவதன் மூலம் இதுவரைக்கும் இழந்த செல்வங்களை மீட்டெடுக்க முடியும். மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலை இருக்க முருகப்பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார், மறந்துடாதீங்க.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.